1600 கிலோமீட்டர் மணி அசுர வேக சுழற்சி. ஆனாலும் ஏன் நமக்கு உணரவில்லை. பூமி அமைதியாக நிற்கிறது என்று நமக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் நாம் இருக்கும் இந்த எர்த் தனது அச்சு சுமார் 1600 கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் ஏன் நமக்கு ஒரு சிறு அதிர்வு கூட உணரப்படவில்லை. இதோ அதன் உண்மை காரணங்கள். நாம் கூடவே சுழல்கிறோம். பூமி மட்டுமல்ல, நாம் நம்மைச் சுற்றி காற்று, கடல்கள், கட்டிடங்கள் எல்லாமே பூமியுடன் சேர்ந்து ஒரே வேகத்தில் சுழல்கின்றன. ஒரு ரயிலில் நீங்கள் சும்மா அமர்ந்திருக்கும்போது ரயில் வேகமாக சென்றாலும் உங்களுக்கு அந்த வேகம் தெரியாது அல்லவா. அதுபோலத்தான் பூமியின் சுழற்சியும். வேகம் நிலையானது. பூமி திடீரென வேகத்தை மாற்றவில்லை. அது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே முறையாக சுழன்று கொண்டிருக்கின்றது. நாம் வேகத்தை உணர்வது எப்போது தெரியுமா? வேகம் மாறும்போது. பூமியின் சுழற்சி மெதுவாக சீராக இருப்பதால் எதுவும் ஏற்படவில்லை. காற்றும் சேர்ந்து சுழல்கிறது. நாம் காற்றின் அசைவால் ஏதாவது உணரலாம் என்று நினைத்தாலும். ஆனால் பூமியைச் சுற்றியுள்ள வளிமண்டலம் கூட பூமியுடன் சேர்ந்து சுழல்கின்றது. அதனால் 1600 கிலோமீட்டர் வேக காற்றடிப்பு போல உணர்வு நமக்கு இல்லை. பூமியின் ஈர்ப்பு விசை நம்மை நிலத்தின் உறுதியாக வைத்திருக்கிறது. இதை விஞ்ஞான ரீதியாக விளக்கும்போது கிராவிட்டி மற்றும் பூமியின் மேற்பரப்பின் நிலைத்திருக்க செய்கிறது. சூரியனை சுற்றும் வேகம் இன்னும் அதிகம். பூமி தனது அச்சு சுற்றி மட்டும் அல்ல, சன்னை சுற்றியும் சுமார் 1,07,000 கிலோமீட்டர் மணி வேகத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் நாம் உணரவில்லை. காரணம் நாமும் அந்த இயக்கத்தில் ஒரு பகுதிதான். நாம் அமைதியாக நிற்கிறோம் என்று நினைத்தாலும் உண்மையில் நாம் ஒரு பிரம்மாண்ட விண்வெளி பயணத்தில் இருக்கிறோம். அதிர்வு இல்லாமல், சத்தம் இல்லாமல் 1600 கிலோமீட்டர் வேகத்தில் சுழலும் பூமியில் நாமெல்லாம் ஒரு மாபெரும் விண்வெளி பயணிகள்.